என் செல்ல குழந்தையே, இது உன் தாயானவள் என்னுடைய சாதாரண வாக்கு அல்ல. இது உன் வார்த்தாளியின் சத்திய வாக்கு. இன்று என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த 1 மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்ற உத்திரவாதத்தினை உனக்கு தந்துவிட வந்திருக்கின்றேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் நேரங்கள் முடிந்துவிட்டது. இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் உன் முன்னால் நிகழ்த்திவிட நான் தயாராகிவிட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னோடு வராகி பயணிக்கும் நாட்கள் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை உனக்கு எடுத்து தரும் நாட்கள் என்பதனை மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, நான் எங்கிருந்து பெறுவது என்று நீ சொல்லி புலம்பிய காலங்கள் அத்தனையையும் நான் அறிவேன். இப்பொழுது இது எல்லாவற்றையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நான் சந்தோஷமாக காண்பித்து கொடுக்க வருகின்றேன். எத்தனையோ முறை நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையுமே எடுத்துச் சொல்ல வேண்டி வரக்கூடிய நேரங்கள், இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒரு நொடிப்பொழுதிலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் எண்ணி, என் பிள்ளை, நீ கலங்கி தவித்தது எல்லாமும் போதும். இப்பொழுது உன்னுடைய கலக்கத்திற்கும் குழப்பத்திற்கும் தீர்வு தாயிடம் உள்ளது. அம்மா சொல்வதை எப்பொழுதுமே செவி கொடுத்து கேட்டு அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க தயாராக இருக்க வேண்டும். யாரும் எதையும் சொல்லும் பொழுதும் அந்த இடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். முடியாது, நடக்காது என்று சொல்லி பல விஷயங்கள் நீ கை நழுவி விட்டிருக்கின்றாய். நீ நினைத்தாலும் கூட மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நம்பி விடுகின்றாய். அவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று நினைத்து விடுகின்றாய். இனி எதுவும் நடக்காது என்று நீயாகவே எண்ணி விடுகின்றாய். இது போன்று எல்லாம் இல்லாமல் எப்பொழுதும் உன்னை தொடரும் நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எடுத்துச் சொல்வதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மனதளவில் நாம் யோசிக்கும் எல்லாமுமே நம்மை எப்பொழுதுமே தெளிவாக உணர வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் இனி மேலும் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிய வைத்து, சரியாக உனதென்று உணர வைத்து, நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க, எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும். இத்தனை நாளும் நாம் யோசித்தது எல்லாமும் நமக்கு கிடைக்காமல் போனதே என்று நினைத்து வருந்தாதே. உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி சந்தோஷப்படு. அது உன்னுடையதாக இருந்திருந்தால் என்றோ உன் வசமாகி இருந்திருக்கும். அது உனக்கானதில்லை எனும் பொழுது அது மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்வதில் எந்த நியாயமும் இல்லை. அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பதில் நிச்சயமாக எந்த அர்த்தங்களும் இல்லை. வாழும் வாழ்க்கை நிம்மதியோடும் மனநிறைவோடும் இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டு விலகிச் செல்வதையும், நம்மை வேண்டாம் என்று தூக்கி வீசுவதையும் இழுத்து பிடித்து நிறுத்த வைத்து நீ உன் வாழ்க்கை என்று நினைத்தாயானால் அது கடைசியில் உனக்குத்தான் சங்கடங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கும் இந்த காலங்களை நீ ஒட்டு மொத்தமாக உணரத்தான் வேண்டும். ஒட்டு மொத்தமாக ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையோ நாம் வாழ்க்கையில் பார்த்து விட்டோம். எப்படிப்பட்ட தீமைகளை எல்லாம் நாம் சந்தித்து விட்டோம். இனிமேல் 1-2 வாழ்க்கையில் தானாகவே கடந்து போகும். 1-2 விஷயங்கள் தானாகவே இந்த வாழ்க்கையில் என்னவென்று நமக்கு உணர்ந்து போகும். என்னாலும் நான் உடன் வரும் நேரங்கள்
உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருள் என்பது நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல் ஒவ்வொரு துன்பத்தையும் இந்த காலம் உனக்கு இன்பமாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கும் சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லாமும் தலைகீழாக மாறும். யாரிடத்திலும் குறை காணாதே. குறையில்லாத மனிதன் இல்லை. குறை இல்லை என்றால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது. என் குழந்தையை, அப்படி குறையில்லாமல் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது தெய்வம் அல்லவா? இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது? எல்லா உயிர்களும் பாசத்தை தேடி அலைகின்றது. அந்த பாசம் சரியான நேரத்தில் கிடைத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் சரியாகவே வாழ்க்கை முழுமைக்கும் இருந்திருப்பார்கள். அந்த பாசம் சரியான நேரத்தில் கிடைக்க பெறாமல் யார் ஒருவர் வேதனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் சோதனைகளையும் துன்பங்களையும் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய தவறான பாதைக்கும் இதுவே காரணமாக இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒரு மனிதனை தவறான பாதையில் இது போன்ற விஷயங்கள் அழைத்து சென்றுவிடும். எதிர்பார்த்த இடத்தில் இவர்கள் எதிர்பார்த்த அன்பு நிச்சயமாக கிடைக்கவில்லை எனும் பொழுது, எதிர்பார்த்த இடத்தில் இவர்கள் ஆசைப்பட்ட சந்தோஷம் எதுவுமே இவர்களுக்கு கிடைக்கவில்லை எனும் பொழுது அந்த இடத்தில் நின்று அவர்கள் வெறுக்க தொடங்குகிறார்கள். வெறுப்பு என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள தொடங்குகிறார்கள். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லாமல் அவர்களை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்து விடுகிறது. மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தும். அவர்களின் தவறான பாதைகள் அவர்களை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு சேர்க்கும். அதுதானே உண்மை. கொடுக்க வேண்டிய இடத்தில் அன்பை கொடுக்க தவறாதே. நீ அதற்கு என்ன பணமா செலவு செய்ய போகிறாய்? யாருக்கு எவ்வளவு காசு கொடுக்க போகிறாய்? காசும் பணமும் தேவையில்லாத ஓரிடம் இந்த அன்பு கொடுக்க வேண்டிய இடம். அந்த அன்பு உன்னிடத்தில் பஞ்சமில்லாமல் கொட்டி கிடக்கும் பொழுது யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே. தர முடியாது என்று நிச்சயமாக என் குழந்தை நீ வேதனைப்படுத்தாதே. விலை கொடுத்தாலும் பெற முடியாத ஒரே பொருள் வாழ்க்கையின் அனுபவம். இந்த அனுபவம் என்பது எப்பொழுதுமே நாம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். இனி வரும் நாட்களை எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் என்பதனை மறக்காதே. இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன்னை போல வாழ ஆசைப்படுவார்கள். காலம் நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றும். நீ துணிந்து சென்றால் போதும். உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி நான் உன்னோடு பேசி பேசி உனக்கான மாற்றத்தையும் உனக்கான வெற்றியையும் உனக்கு எப்பொழுதும் சரியாக நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த இடத்திலும் எதையும் தேடி அலையாமல், என் பிள்ளை எதற்காகவும் மனம் பதறி நிற்காமல் நீ நிச்சயமான சந்தோஷத்தை உணர தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும். உன்னால் எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியாகவே எதிர்கொள்ள முடியும். அந்த மனப்பக்குவம் உனக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை மறக்காதே. எல்லோருக்கும்
இந்த வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் உண்டு. அதுபோல உனக்கான எதிர்காலமும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரங்களிலும் நாம் இருக்கும் இந்த தருணங்கள் உனக்கு என்ன சொல்ல வருகிறது, ஏது சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மனத்தெளிவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு உணர்த்தி தரும் இந்த காலத்தில் நீ அடுத்தடுத்து எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் நிச்சயமாக என் பிள்ளை, நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் முழு மன தெளிவோடு பெற்று கொண்டிருந்தாலே அந்த இடத்தில் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை உடனடியாக சொல்லிவிடுவதில்லை. கொஞ்சம் காலம் தாமதித்து சொல்கிறது என்றால் இந்த இடம், இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மகிழ்ச்சிக்கு நிச்சயமாக நீ பொறுப்பு என்பதனால் மட்டும்தான் உனக்கு இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை எதை பற்றியது என்பதனை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கின்றது. நீ தவறான பாதையில் பயணித்து விடக்கூடாது, தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது என்பதில் நிச்சயமாக என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும். என் பிள்ளை, என்ன நடந்தாலுமே ஏது நடந்தாலுமே நான் உன்னை நிச்சயமாக கைபிடித்து அழைத்து செல்வேன். நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. வார்த்தாளி, உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் அல்லவா? வார்த்தாளி, வா தாயே என்று நீ என்னை அழைத்த நொடிகளில் எல்லாம் நான் உன்னை தேடி உன் வாழ்க்கையில் உனக்கென வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு நிலையில் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நிலையில் உன்னை மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நேரம் என் பிள்ளை, நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாமும் போதும். இனி இந்த தாயின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு நடக்கும். நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனையும் நீ விரும்பியது போல ஒரு நிறைவை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உனக்கு வந்த சோதனைகளும் துன்பங்களும் நீங்கி, உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் நீங்கி, உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம், உனக்கென்று நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்ற நேரம், உன்னை சுற்றி நான் உனக்கு எப்பொழுதுமே அதை சரியாகவே சொல்ல வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, எதையுமே நாம் சரியான புரிதலோடு எதிர்கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையுமே நாம் சரியான மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் அமைந்த பிறகு அதில் குறை சொல்வதோ, அதை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பதோ எந்த வகையில் நியாயமாக முடியும்? இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்று நாம் முடிவெடுத்த பிறகு நாம் எதற்குமே கலங்கி நிற்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் யோசித்து மனம் வருந்தி நிற்கக்கூடாது. நடக்கும் நல்லது உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நாம் எப்பொழுதும் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் சோதனைகளுக்கும் நான் தருகின்ற முற்றுப்புள்ளியினை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார். உன்னை தேடி எந்த இடத்திலும் நான் உறுதியோடு நிற்பேன். பயந்து பயந்து வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் போராடவும் முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கவும் முடியாது. வாழ்வும் சாவும் ஒரு முறைதான்.
எதிர்த்து நின்றால் உன்னை கண்டு இந்த உலகமே அஞ்சி பயப்படும் என்பதனை மறந்து விடாதே. இந்த உலகமே உன்னை சுற்றி நின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக வெளிப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. சரியான நேரத்தில் உனக்கான பலன் சரியாக கிடைக்கிறது எனும் பொழுது இனிமேல் எதற்காகவும் நாம் வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனி எதற்காகவும் நாம் மனம் வருந்தி வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுற்றி இருப்பது எல்லாமுமே சூழ்நிலைகளினால் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயங்களை அந்த இடத்தில் கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு அங்கும் இங்கும் ஓடித் திரியாதே. என் பிள்ளையே, வெற்றிக்கு அருகில் இருக்கிறாய் என்று மீண்டும் மீண்டும் உரக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய முயற்சி உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாமுமே நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ துணிந்துவிடு. மனநிறைவோடு எதையுமே ஏற்றுக்கொள்ள நீ துணிந்துவிடு. உன்னை சூழ்ந்து வரும் அத்தனையும் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என் குழந்தையே, நமக்காக இருக்கின்ற உறவுகளை விட்டுவிடாமல் இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷத்தை பறிக்காது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.